ChatGPT வச்சு ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம செய்யலாமா, அது மூலமா நமக்கு ஏதாச்சும் ஒரு இன்கம் வருமா அப்படின்ட்டு நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. ChatGPT வச்சு நீங்கள் கட்டாயமாக இன்கம் ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு பிளாகிங் இருந்துச்சுன்னா மேக் மணி ஆன்லைன் அப்படின்னு நம்ம போய் கூகுள் ட்ரெண்டில் செக் பண்ணோம்னா வேர்ல்ட் வைட் செட்டிங் அப்படின்னு போட்டுட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மேக் மணி ஆன்லைன் சம்மந்தப்படுத்தி என்ன எல்லாரும் தேடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வாட் இஸ் பிளாக், ஹவு டு ஸ்டார்ட் அ பிளாக் ஃபார் ஃப்ரீ அண்ட் மேக் மணி ஆன்லைன் அப்படின்னு வருது. அதனால மேக் மணி ஆன்லைன் அப்படிங்கிற லிஸ்ட்டில் டாப்ல இருக்கிறது பிளாகிங் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். பிளாகிங் வந்து ரொம்ப ஈஸி, நீங்க வீட்டிலே இருந்துகிட்டு பண்ணலாம். வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு பிளாகிங்கும் பண்ணிக்கிட்டு ஓரளவு இன்கம் வீட்டிலே இருந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ஒரு கனவு. ஸோ பிளாகிங்கை ரொம்ப ரொம்ப டபுள் ஈஸியாக பண்ணுறதுக்கு இப்போ இந்த Chat GPT வந்துடுச்சு. ஸோ அந்த Chat GPT பயன்படுத்தி நீங்கள் பிளாகிங்லாம் கிவ் அப் பண்ணி அதை பற்றி விட்டுட்டீங்கன்னா கூட இப்போ திருப்பி உங்களோட பிளாகிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தி யூனிக் ஆர்டிகல்ஸ் போடலாம். அது மட்டும் இல்லாமல் ரேங்கிங் பண்ணுற ஆர்டிகல்ஸை நீங்கள் உங்களோட பிளாகிங்கில் பண்ணலாம். இதுதான் என்னோட பிளாக் வெப்சைட். இது வரைக்கும் ஒரு 100 ஓவர் ஆர்டிகல்ஸ் நான் போட்டுட்டேன். இப்போ எனக்கு ஓரளவு டிராஃபிக் வருது. இப்போ நீங்கள் சிமிலர் வெப் எக்ஸ்டென்ஷன் உங்களோட குரோமில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா என்னோட வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த சிமிலர் வெப் எக்ஸ்டென்ஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓரளவு உங்களுக்கு டிராஃபிக் இருந்தால் தான் இந்த சிமிலர் வெப் எக்ஸ்டென்ஷன் உங்களோட வெப்சைட்டில் வேலை செய்யும். அந்த வகையில் என்னோட வெப்சைட்டோட டேட்டா இப்போ இந்த சிமிலர் வெப்பில் காட்டுது. நான் ரொம்ப பெருமையாக இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்ட விரும்புகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட டிராஃபிக் சோர்சஸ் நீங்க பார்த்தீங்கன்னா என்னோட டிராஃபிக் எல்லாமே 100% சர்ச் மூலியமா வருது. அதாவது கூகுள் சர்ச் மூலியமா ஆர்கானிக்கா என்னோட வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வருது. நான் வந்து எந்த விளம்பரங்களும் பண்ணல, ரெஃபரல்ஸ் டைரக்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. 100% டிராஃபிக் சோர்ஸ் கூகுள் சர்ச் மூலியமா என்னோட வெப்சைட்டுக்கு வருது. நான் எழுதின ஆர்டிகல்ஸ் எல்லாமே யூனிக் ஆர்டிகல்ஸ், SEO ஆப்டிமைஸ்ட் ஆர்டிகல்ஸ். அதாவது கூகுள் சர்ச்சுக்கு எப்படி அவங்களுக்கு ஆர்டிகல் இருக்கணுமோ அந்த மாதிரி நான் ரெடி பண்ணி நான் வெப்சைட்ல போட்டிருக்கேன். அதனால என்னோட ஆர்டிகல்ஸ்லாம் அந்த கீவேர்ட்ஸுக்கு ரேங்கிங் ஆகி எனக்கு நேச்சுரலா ஆர்கானிக்கான டிராஃபிக் என்னோட வெப்சைட்டுக்கு வருது. இதே விஷயத்தை நீங்களும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கரெக்டான கீவேர்ட்ஸ் எடுக்கணும். அதுக்கு நீங்க இந்த கூகுள் ட்ரெண்ட்ஸே யூஸ் பண்ணலாம். ஏன்னா கூகுள் ட்ரெண்ட்ஸ்ல உங்களுக்கு டக்குன்னு நிறைய யார் என்ன சர்ச் பண்றா அப்படிங்கிற ஒரு கீவேர்ட்ஸ் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ வேர்ல்ட் வைட்ல நான் பாஸ்ட் 1 ஹவருக்கு முன்னாடி மேக் மணி அப்படின்னு நான் திருப்பி சர்ச் பண்ணி பார்த்தேன்னா 140% தேடுறாங்க ஹவு டு மேக் மணி ஆன் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு. ஸோ நம்ம இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஒரு ஆர்டிகல்ஸ் எழுதலாம். ஸோ இதை கூகுள் சர்ச் நம்ம பண்றோம். ஆனால் நம்ம சும்மா சாதாரணமாக கூகுள் சர்ச் பண்ண போகிறதில்ல. நீங்கள் இங்கே செட்டிங்ஸ் அப்படின்னு வந்துட்டு இங்கே அட்வான்ஸ் சர்ச் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ஃபைல் டைப் ஃபார்மேட்டில் PDF அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். ஹவு டு மேக் மணி ஆன் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு நமக்கு PDF டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கும். அதாவது ஒரு இபுக் மாதிரி ஏதாச்சும் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு இபுக்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ இந்த இபுக்கை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு இந்த இபுக் கிடைக்குது, மேக் மணி ஆன் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு. அண்ட் Chapter 1, Chapter 2 அண்ட் Chapter 12 வரைக்கும் ரொம்ப தீவிரமாக நல்லா ரிசர்ச் பண்ணி ஒரு ஆர்டிகல்ஸ் நமக்கு அழகாக எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த இபுக்கை நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்ணி நம்ம ஒரு ஆர்டிக்கலாக மாற்றி நம்ம ஒரு பிளாக் ஆர்டிகல்ஸாக எழுத போகிறோம். இது வந்து ஸ்டெப் 1. இது வந்து இபுக்கை எடுத்தாச்சு. இப்போ ஸ்டெப் 2க்கு போவோம். ஸ்டெப் 2க்கு வந்து நம்ம இப்படியே நம்ம காப்பி பண்ண முடியாது. ஸ்டெப் 2க்கு வந்து நீங்கள் இப்படியே ஒன்று காப்பி பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காக நீங்கள் கூகுளில் வந்து PDF to text converter அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ இதில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ PDF to text ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. PDF ஃபைலில் இதை அப்லோட் பண்ணி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக வந்துடும். உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் ஃபைல் இப்படி வந்துடும். இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணக்கூடாது. இப்போ தான் அந்த Chat GPTயை நம்ம அழகாக பயன்படுத்திக்கணும். Chapter 1 வந்து the beginning அப்படின்னு இருக்குது. ஸோ Chapter 1 அப்படியே காப்பி பண்ணி நம்ம இப்போ Chat GPTக்கு போயிடுவோம். ஸோ இதுதான் ஸ்டெப் 3. ஸ்டெப் 3க்கு இங்கே வந்த பிறகு நீங்கள் Chat GPTல பேசணும். ஸோ இப்போ நம்ம Chat GPTல ஆர்டர் போடலாம். ரீரைட் ஃபார் மீ. இந்த Chat GPTல நம்ம என்ன ஆர்டர் போடணும்னா ரீரைட் ஃபார் மீ திஸ் ஆர்டிக்கல் யூஸிங் த கீவேர்ட். அதாவது இந்த கீவேர்ட் கட்டாயமாக இருக்கணும், ஹவு டு மேக் மணி ஆன் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு. அண்ட் அப்படியே அந்த Chapter 1 இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். அதாவது அந்த ஃபஸ்ட்டு சாப்டரை உங்களுக்கு திருப்பி அதை எழுதி கொடுத்துரும். அண்ட் இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி உங்களோட ஆர்டிகல்ஸில் போடலாம். கண்டென்ட் அப்படியே தான் இருக்கும், ஆனால் இது வேறு விதத்தில் உங்களுக்கு அழகாக எழுதி ஒரு நேச்சுரலான ஆர்டிக்கல் மாதிரி இப்போ நமக்கு இது எழுதி கொடுத்துருச்சு. அண்ட் இப்போ நமக்கு அழகாக எழுதி கொடுத்துருச்சு. உங்களுக்கு இது எழுதி கொடுத்தது பிடிக்கலன்னா கூட நீங்கள் ரீஜெனரேட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை திருப்பி வேறு மாதிரி அதை எழுதி கொடுக்க சொல்லலாம். அண்ட் இப்போ நம்ம இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அடுத்த ஸ்டெப்
4th ஸ்டெப் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பிளேஜரிசம் செக் பண்ணணும். அண்ட் பிளேஜரிசம் செக் பண்ணியாச்சு, 100% யூனிக் அப்படின்னு காட்டுது. ஸோ இது வந்து எந்த காப்பிரைட்ஸும் வராது, உங்களுக்கு 100% யூனிக்கான ஆர்டிக்கல். அண்ட் இது வந்து அந்த ஸ்பின் ரைட்டர் மாதிரி கிடையாது, வேர்ட்ஸை மாற்றுறதுக்காக சம்மந்தமே இல்லாமல் வேர்ட்ஸ்லாம் போட்டு மீனிங்லாம் மாற்றாது. உங்களுக்கு நேச்சுரலாக நம்ம கொடுத்த கான்டென்ட் அதை அப்படியே வேறு மாதிரி மாற்றி தான் எழுதி கொடுக்குது. ஸோ பட் இதில் வந்து எந்த கான்டென்ட்டும் மாறாது. புக்கில் அவங்க எழுதின அந்த நடையிலேயே உங்களுக்கு அது வந்து அழகாக எழுதி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஹியூமன் ரைட் பண்ண மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு 100% யூனிக்கான ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு அழகாக வந்துருச்சு. ஸோ இதே வந்து நீங்கள் அடுத்தது சாப்டர் 2க்கு பண்ணுங்க. அதே மாதிரி இடையில கொஞ்சம் பிளேஜரிசமும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் சாப்டர் 3 அந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 வேர்ட்ஸுக்கு மேலே உள்ள ஒரு சூப்பரான ஆர்டிகல்ஸ் அழகாக ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் தாராளமாக பயமே இல்லாமல் நீங்கள் உங்களோட பிளாக் ஆர்டிகல்ஸில் போடலாம். அண்ட் இது வந்து அந்த கீவேர்ட்ஸோட கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வரும். இப்போ வந்து பிளாக் ஆர்டிகல்ஸ் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு. பட் ஸ்டில் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ உங்களாட்டி முடியும் போது நீங்கள் ஒரு சொந்த ஆர்டிகல்ஸ் எழுதி போடலாம். உங்களுக்கு அப்படி உண்மையிலேயே ஆர்டிகல்ஸ் எழுத வரலைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு புக்கை நம்ம அப்படியே டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணி அண்ட் அதை ரீரைட் பண்ணி ஒரு யூனிக் ஆர்டிகல்ஸாக உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு AdSense அப்ரூவல் கட்டாயமாக கிடைக்கும். ரேங்கிங் ஆகும் நிச்சயமாக. அந்த யோஸ்ட் SEO ரேங்க் மேத் அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேங்கிங் ஆகும் அண்ட் நிறைய டிராஃபிக் வரும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் சிமிலர் வெப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி டிராஃபிக் சோர்சஸ் 100% ஃப்ரம் சர்ச் அப்படின்னு வரும். பிளாகிங்கை நீங்கள் கிவ் அப் பண்ணாதீங்க, முயற்சி பண்ணுங்கள். AdSense கிடைக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஒரு பிளாகிங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு பிளாகிங் அண்ட் ஒரு WordPress வெப்சைட்டை எப்படி மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறத ஃபுல் விவரம் உங்களுக்கு ஒரு பிளாகிங் பற்றி உங்களுக்கு ஃபுல் நாலேஜ் உங்களுக்கு தேவைன்னா வின்னர் பானுஸ் பிளாகிங் கோர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாம். ஸோ எங்கள் வெப்சைட்டுக்கு வந்துட்டு நீ இதை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் சேட் இருக்குது. வாட்ஸ்அப் சேட்டில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி இதை பற்றி மேல் விவரங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஒரு யூடியூப் சேனல் மெயின்டைன் பண்ணுறதை விட பிளாகிங் ரொம்ப ரொம்ப ஈஸி. Chat GPT இப்போ நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த நல்ல விஷயத்தை நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இப்போ ஃப்ரீயாக இருக்கும் போதே இதெல்லாம் நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும். Chat GPT அந்த அளவுக்கு டிமாண்டில் இருக்குது. எனி டைம் அதை திடீர்னு பேமெண்ட்டாக மாற்றினாலும் மாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃப்ரீயாக இருக்கும் போதே அதை பயன்படுத்தி அதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வின்னர் பானு யூடியூப் சேனல். நான் உங்களை மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.